பேசாமல் ஏதாவது நெட் சென்டர் போயிருக்கலாம். அந்த ஷாலை முதல்ல கொடு. நீ கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா இல்ல. இல்லையா? என்னென்ன வேஷம் போடுறான் பாரு. ஒரு கிசு கூட முடியாது. ஐயே, அப்புறம் எதுக்கு என்ன இங்கே கூட்டிட்டு வந்த? இந்த வெயில் என்ன காய வைக்கவா? அப்புறம் உனக்கு நம்ம ஃபியூச்சரை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ஆரம்பிச்சிட்டா மனுஷனா. ஏற்கனவே வெயில் கொளுத்துது, இதில் நீ வேற அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தலைவலி அதிகமாக இப்போ மைக்ரைன் வந்துடும் போல இருக்கு. இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. நிறுத்திட்டேன். நம்ம கடல்ல இறங்கி காலை நினைக்கலாமா? எதுக்கு? நெகம் வெள்ளையாகும். அந்த மடையில எல்லாம் படுக்கும்போது நகம் கருத்துடும்னு யோசிச்சிருக்கணும். இந்த வருஷம் நீ ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்க. வா நினைக்கலாம். இது என்னது? கிஃப்ட்டு. நான் ரொமான்டிக்காக இல்லைன்னு சொன்னல. இது அர்ஜுனோட வேலை தானே? புரிஞ்சிருச்சுல்ல. ஏய், புரியவே ரெண்டு இல்ல. பச்செல்லாம் குத்திக்க வேண்டாம்னு அவன் தான் சொன்னான். ஓ, இதுக்கு 2 தந்தம் இருக்கே. இது என்ன கொம்பனா? காமி. இப்போ ஓகே தானே? ஒரு கிஃப்ட் கூட வாங்க தெரியாத ஆளை காதலிக்கிறேன். சரி, ஒரு 2000 ரூபாய் கொடு. அர்ஜுனுக்கு இந்த யானைக்கான காசை கொடுக்கணும். அப்புறம் லிஜோவுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. இதுக்கு தான் நான் வேலைக்கு போகணும்னு சொல்றேன். நான் ஒன்றும் சொல்லலை, என்னமோ பண்ணு. உனக்கு எப்படி சடனாக என் மேலே காதல் வந்தது? அது இப்போ வந்ததில்ல, நான் 8வது படிக்கும் போதே வந்துருச்சு. ஆ? அன்னைக்கு நான் அதை சொல்ல வந்தப்போ நீ ஒரு தவளை மேலே கல்லை போட்டுட்டு இருந்த. அதை பார்த்துட்டு நான் திரும்பி போயிட்டேன். ஏய் டோனி, இங்க வாடா. வா. ஒரு வேலைக்கும் போகாம நிக்கிறத பாரு. அவருக்கு ஸ்லோ 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 ஸ்லோ. அவருக்கு என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியல. சத்யா இடையில இங்க வந்து கடலை பார்த்துக்கிட்டே அப்படியே அமைதியா நிக்கிறான் 1/2 மணி நேரமா. சத்யாவோட அப்பாவும் முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தாரு. என்ன பண்றது, கடல் கொண்டு போயிடுச்சு. நீங்களாவது அந்த மனுஷனை கொஞ்சம் சும்மா விடலாம்ல. ஏன் வால் மாதிரி கூடவே இருக்கீங்க? சத்யாக்கு கொலை முயற்சி இருக்கு. உங்கள ஒருத்தனாதான் இருக்கும். போட போட. சரி போடா. குரூப்பே, சொல்லுங்க. என்னோட கொலை மிரட்டல் சொல்லி அந்த பசங்களை பயமுடுத்தாத. அதானே, அவங்கள ரொமான்ஸ் செய்ய விடு. ரொமான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம். ஓகே பாய். இல்ல சத்யா, இந்த கொலை முயற்சி சமயத்திலேயாவது நீங்க வந்து நிக்காம இருக்கலாம் இல்லையா? கடலாண்ட நின்னா கூட நமக்கு ஆபத்து வரலாம். என்னதான் பண்றது குரூப்பு? என்னால இங்க நிக்காம இருக்க முடியல. அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். சாரி. எப்படி இருந்தாலும் அவ இல்ல அங்கிள், அவன். அங்கிள் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு தாலி கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் பையன் இருக்கான். அது யாரு? வேற யாரு? நான் தான். ஓ, அப்படின்னா என் பொண்ணு கழுத்துல கல்லை கட்டி நானே கடல்ல போடுறதுதான் நல்லது. அங்கிள், அங்கிள் தானே அது? பாருங்க பாருங்க, அருணும் இருக்கான். ஆமா ஆமா. நான் நைஸா எஸ்கேப் ஆயிடுறேன். ஒன்னா வேற 2 பேர் வர. அங்கிள் போயிட்டு வரேன். டோனி நீயும் போறியா? பாட்டியோட விரலுக்கு சுளுக்கு, அதான் என்னன்னு பார்க்க போறேன். ஒரு டேபிள கொண்டு வந்து வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி ஓகே. என்ன பண்ண போறாங்களோ? வா உக்காரு. டேபிள் எங்க? அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உட்காரு. ஏமா அம்முக்குட்டி, ஒரு டீ கொண்டு வா. இந்த அருணுக்கு ஒரு பூஸ்ட். இல்ல வேண்டாம். இங்க பாரு டோனி, இப்ப நம்ம குடிக்க போற டீ இருக்கே, என் ஒய்ஃப் அனுப்புன ஸ்பெஷல் டீ தூள். அவ ஒரு காஃபி பொடி அனுப்பி வச்சாலே, அதோட பேரு காஃபி லூரா. ஒண்ணும் இல்ல, பூனைக்கு காஃபியை போட்டு கொடுப்போம். அத பூனை நல்லா சாப்பிட்டுட்டு மோஷன் போயிடும். அதை நல்லா பேக் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபி தான். கால நேரத்துல இதை குடிச்சா 4 காலோட பலம் நம்ம 2 காலுக்கே கிடைக்கும். உனக்கு தரட்டுமா? அங்கிள், அது ஹெர்பல்டா. ஐயா தொடாத. டேபிள் எடுக்கணும்ல. ஓ, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். சாரிப்பா தம்பி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என் மகளுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா இந்த டீ குடிக்கிறதோட எல்லாத்தையும் முடிச்சுக்க. இல்ல அங்கிள், அது நான். நீயே யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி தருவியா? இல்ல. அதேதான், நாமளும் அப்ப இதே மாதிரி உட்காந்து சந்தோஷமா அதை பத்தி பேசுவோம்ல. அங்கிள், காப்பி கொட்ட.
உனக்கு வேணும்னா சொல்லி இந்த காஃபி பொடியை நான் பார்சல் பண்ணி கொடுக்குறேன். ஆனா என் பொண்ணுகிட்ட இனிமே பேசாத. ஹா, டீ வந்துருச்சு. நியூசிலாந்துல இருந்து டீ வந்துருச்சு. டீ குடி, நல்ல சக்தி கிடைக்கும். உன் முகத்துல இருக்கிற கருமையெல்லாம் மாறிடும். 2 கட்லட் கூட இருக்கு, எடுத்துக்க. நானு எடுத்துக்கடா. நீ உட்காருமா. இங்க பாருமா, செங்கனாச்சேரியில இருந்து அக்கா கூப்பிட்டு இருந்தா. அவ வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருந்தானே, சன்னி, அவனுக்கு உன் போட்டோவை காமிச்சேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி, நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவனுக்கு ஃபிஷ்னா ரொம்ப உயிர். கட்லட் எடுத்துக்க. அத கொஞ்சம் நிறுத்துடா. நிம்மதியா பிரார்த்தனை கூட பண்ண முடியல. என்னாச்சு? என்ன எதிர்த்து பேசாம இருக்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா பாட்டி? ஏண்டா, சின்ன வயசுல நீ எவ்வளோ நல்ல பையனா இருந்த. அப்பெல்லாம் உன்னை என் காலில் படுக்க வச்சுதான் தூங்க வச்சேன். இப்போ நான் உன் ரூம்ல படுக்கிறது கூட உனக்கு பிடிக்கல இல்ல? நான் வேணா உங்க காலில் ஏறி படுக்கட்டுமா? நோ, ரொம்ப நாளா நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒன்றும் இல்லைன்னாலும் நாம ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க தானே. அப்ப இந்த பாட்டி கிட்ட சொல்லு, என்னதான் உன் பிரச்சனைன்னு. இப்ப பாட்டி தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. சில பிரச்சனைகள் எல்லாம் அப்படிதான்ப்பா, எதுவும் சீக்கிரம் சரியாகாது. ஹலோ, நீ என்ன மட்டமான வேலை பண்ணிட்டு இருக்க? செத்து போயிட்டியா? போன வேடி, பாட்டி இருக்காங்க. பாட்டிக்கு காது கேட்காதுடா. நீ கிளம்பி வா, நான் உன்னை பார்க்கணும். இந்த நேரத்துலயா? வா முதல்ல. ஹலோ, ஃபேனை போட்டு போடா. போர்வை போத்துட்டு படுக்கிறது ரொம்ப சூடா இருக்கு. குளிருதே. இவன் இன்னுமா தூங்கல? இந்த செவுத்தை யாரா இங்க கொண்டு வந்து வச்சது? பைத்தியக்காரனுங்க. இவ்வளோ தூங்கவே மாட்டானா? என் காலு. வா இங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுதான் நானும் கேக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளாவே என்ன பார்த்தா ஏன் அவாய்ட் பண்ற? நான் ஒரு முடிவெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதை இப்போ உங்ககிட்ட சொல்ற நிலைமையில நான் இங்க இல்லை. பாரு செல்லம், ஓடி போற வேலையெல்லாம் எனக்கு ஆகாது. அது இல்லடி, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன்டி. உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. யோசிச்சு பார்த்தா சரியா படலை. நம்ம 2 பேரும் சேர முடியாது. நான் லேட்டாக தான் நிறைய விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்தேன். உன் ஃபேமிலி இங்கே இருக்கு, என் ஃபேமிலி இங்கே. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் என்ன பிடிக்காது. என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உங்கள் அப்பா கட்டி கொடுக்க மாட்டார். என் அப்பா உன்கிட்ட அப்படி சொன்னாரா? அங்கிள் ஒன்றும் சொல்லலை. இது நானே எடுத்த முடிவு தான். அப்போ பிரேக்கப்பா? பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதான் எல்லாருக்கும் நல்லது. இப்ப நீ பிரேக்கப் பண்ணிக்கோ. பிரேக்கப் பண்ண வேண்டாம். இனி பிரேக்கப் பண்ண வேண்டாம்.
ஏய் நன்றி கட்ட நாயே உன்னெல்லாம் உன்னதாண்டா என்னோட ஆத்திரம் தெரியும் பேசாம இரு வாய முடின்னு சொன்னேன் உன்னை நான் என் நண்பன் மாதிரி பார்த்தேன்டா எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்த என்ன பண்ணல எதுக்கு நீ அந்த ஆள் அடிக்கிற? அவர் தாண்டா என்ன அந்த அடிக்கிறாரு? ஆள் எதுக்கு உன்னை அடிக்கிறான்? அவனோட சோறை திருடிட்டியா? ஒரு சின்ன கிசிங் நடந்துருச்சு. மை காட். பிரச்சனை உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என் பொண்ணு கூட்டிட்டு போய் இந்த பொறுக்கி காப்பித்தூள் கொடுத்த அன்னைக்கு உன்னை வான் பண்ண இருந்து நீ இன்னைக்கு எப்படி? எல்லாரும் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து பேச. ஒண்ணும் பேச தேவையில்ல, நமக்குள்ள எதுவும் கிடையாது. ஏன் கூட உட்கார்ந்து பேச உங்க குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா பிரச்சனை நமக்குள்ளதான், தேவையில்லாம அவங்க குடும்பத்தை பத்தி பேசாதீங்க. இங்க பாரு, உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். உனக்கு ஒரு நல்ல கல்யாணம், நல்ல வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற வந்தானா? என்னோட மார்ட்டினா வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா உனக்காக தான். ஆனா நீ எங்களுக்கே துரோகம் பண்றல. அப்பா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, எனக்கு வேற கல்யாணம்னா வேண்டாம். நான் இவனை தான் கல்யாணம் பண்ண போறேன். அவன் சொன்னது கேட்டு இல்ல, பொட்ட பிள்ளைங்க பேசுறதா இனிமே கேட்க போறோம். ஒண்ணு பேசாம இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய் ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன் பசங்கள எவனாவது ஒருத்த உருப்பிட்டு இருக்கானா? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்க? ஒழுங்கா ஒரு வேலை இருக்கு அவனுக்கு. நாளை பின்ன கல்யாணம் ஆச்சுன்னா நான் தானே இவங்களுக்கு செலவு பண்ணணும். நீங்க இப்படி சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்ல. அவனும் அவளும் காதலிக்கிறாங்கன்னு ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி அதை நடத்துறது நம்மளுக்கு நல்லது. வேலையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, 1 மாசம் வேண்டாம், 1.5 மாசம் டைமே இவனுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்குள்ள இவன் ஒரு வேலை தேடிக்கிட்டு வரணும். அப்படின்னா இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லைன்னா மறந்துருங்க 2 பேரும் இப்ப நடந்ததெல்லாம். உள்ள வரியா? நான் கேட்ட சாத்தணும். வாங்கடா.